கோயிந்தா கோயிந்தா படம் என்னமா ஏத்துக்கிறாரு நம்ம தலைவர் வாத்தியாரு சங்கர் செஞ்சு விட்டுக்கிறாப்ல. ஒரு டேரக்டர் கை காலை வச்சுக்கின்னு இப்படிதான் ஈத்துன்னு போவானுங்க. மஜாவா இருக்குது படம். படம் பார்த்தேன் தலைவா. என்ன தலைவா இப்படி தலைவா? சங்கருக்கு உண்மையாவே இந்த வருஷம் கோயில் கட்டலாம் தலைவா. 2024 சங்கர் வருஷம் தான் தலைவா. மஜாவா செஞ்சுக்கிறாப்ல. தாத்தா ஆகிறாரு பாரு நம்ம தாத்தா. தாத்தாவா ஒரு தாத்தா நான் போட்டுக்கிறாரு. இப்படியா சுக்கு சுக்கு சுக்குன்னு குத்துறாப்ல. மஜாவா. கண்டிப்பா இந்தியன் 2 பயங்கர மரண மாசா இருக்கு. லைக்கா ராவா ஒரு படம் குத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சங்கர் சார் வந்து செம்மையா ஒரு படம் குத்துருக்காரு. கமல் சார் வந்து கலக்கலா நடிச்சிருக்காரு. ஆனா இந்தியன் 2க்கு வந்து ரிவ்யூ எடுக்கிறீங்களா? நீ ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களா இல்லையா? படம் வந்து தரமா இருக்குண்ணா. நீங்க உள்ள போய் பாருங்க. பூட் பம்ப்ஸா இருக்கு. எனக்கு செம்மையா இருக்கு. சங்கர் சார் எடுத்து சத்தியமான எதிரே பார்க்கல. பார்ட் 1 வந்து எப்படி சொல்றதுன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தது. வித்தியெல்லாம் ஒரு மார்க்கமா வச்சு அடிச்சிருந்தாங்க. ஒரு கரத்த மாரி இதே ஸ்டைல்ல கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காரு. சங்கரனை வந்து யார் எந்தெந்த கேரக்டர்ல செதுக்கணுமோ சித்தார்த்து, எஸ் ஏ சூர்யா இவங்கெல்லாம் ஒவ்வொரு கேரக்டர்லயும் அழகா செதுக்கி வச்சிருக்காரு. பார்ட் 1 விட பார்ட் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்குன்னா அனிருத் வந்து பிஜிஎம் தெரிய விட்டான் தலைவன். அந்த மாதிரி இருக்குது இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா. விக்ரம் படத்தோட இந்த படத்தை வந்து சத்தியமா இந்த படத்துடைய எல்லா ஆக்டருக்கும் கமல்ஹாசனை வந்து வித்தியாசமான ஆங்கிள் கோல்டன் வாட்சி நிறைய பேர் வாங்கி கொடுப்பாரு. என்னன்னா கலெக்ஷன் அந்த மாதிரி தட்டும். பூட் கம்ஸ் வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தரமா செதுக்கி போயிருக்காரு. பார்ட் 3 நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் 2 தேவையில்ல. படம் பார்த்து முடிச்சிட்டேன். பார்ட் 3 தான் இப்போ கமல்ஹாசனா முக்கியமா உங்களோட கேரக்டர் நான் பார்ட் 3 தான் எதிர்பார்க்கறேன். சீக்கிரமா உங்களை 2025 படம் உங்களுக்கு ரிலீஸ் பண்றீங்க. படம் வந்து மஜாவா இருக்குது. அப்புறம் என்னன்னா போன பார்ட் 1ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மாநில அரசு பத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த முறை வந்து மத்திய அரசு பத்தி பேசியிருக்காங்க. அதாவது 2 கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ரெண்டுத்தையும் வந்து தூக்கி சாப்பிட்டு செஞ்சு விட்டு தரமா வந்து தொகுற விட்டுக்கிறாங்க. இதுல நடந்த ஊழல் வந்து ஒன்னொன்னுமே வந்து அதாவது பார்ட் 1ல என்னென்ன ஊழல் நடக்கும் அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆக்டர் பண்ணாலும் சித்தார்த்துடைய நடிப்பு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருக்குது. ஆமா கண்டிப்பா ஒரு டிஃபரெண்டான ட்ரையா பண்ணியிருக்காரு. அவரை தனியா ஹீரோவா பார்த்துருக்கோம். இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவரு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்களுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய படம் சூப்பரா நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விவேக் நடிச்சிருக்காரு. மனோபாலா அவங்க வர சீன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன ஒண்ணு அவங்க இப்போ இல்லை நம்ம கூட, அது ஒரு வருத்தம் தான். ஆனா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பார்ட் 3 வந்து 2025 இந்தியன் பார்ட் 3 மாறணும். நான் அதுதான் வெயிட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து இப்பவே எடுத்து முடிச்சிட்டீங்க. எங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தாத்தா என்னென்ன கேரக்டர்ல எத்தனை கேரக்டர் போட்டு வரும் அதை விட டபுள் மடங்கா ஊழியல்ல இப்போ தாத்தாவா வந்து செதுக்க போறாரு. எல்லா அரசியலையும் கரைச்சி குச்சோட நம்ம தாத்தா உள்ள இறங்குறாரு. அந்த படத்தை தரமா கொடுத்துருக்காரு. ஆடியன்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா ரசிகரும் தளபதி எல்லா ரசிக்கும் இந்த படத்துக்கு கன்ஃபார்மா மார்க் கொடுங்கன்னு தான் எதிர்பார்க்கிறேன். செம்ம படம். நீங்க வந்து என்ஜாய் தான் பண்ணுவீங்க. குறையா சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்து வச்சிருக்க சங்கர் சார். சாங் வேற தரமா இருக்கு. அனிருத் பிஜிஎம் சொல்ல தேவையில்ல. மெயினா இன்னொரு மேட்ரு சொல்லாம வந்துட்டேன் பாருங்க. வர்மாக்கல்ல போட்டு தாத்தா செய்யறாரு, குத்துறாரு, டமுக்கு 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 டமுக்குன்னு ஒரு இடத்துலயும் மஜாவா இருக்குது. இல்ல ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே அது இந்தியன் படம் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ நடந்த ஊழல் எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ இந்தியன் 2 வந்து இப்போ நடக்கிற ஊழல் பத்தி பேசுறாங்க. நல்லா தான் இருக்கு. மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. அனிருத் வந்து எப்பயுமே வந்து பிஜிஎம் போடுவாரு. கமல்ஹாசன் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ப்ரோ இப்போ நல்லா தான் போட்டிருக்காரு. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. இப்போ விக்ரம் படத்துல நடிச்சாரு. அதோட கலெக்ஷன் இது கொஞ்சம் கண்டிப்பா ஒரு சங்கர் படம் கண்டிப்பா வரும். பிரம்மடம் பாரு. பேசிக்காவே சங்கர் படத்துக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கு. வரும் கண்டிப்பா. ஓகே உங்களுக்கு கமல்ஹாசன் நடிப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? எதனா ஒரு சீன்ஸ் நல்லா இருக்குமா உங்களுக்கு? இல்ல ப்ரோ அவர் வர சீன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது கமல் தானா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அவரு கெட்டப் ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு. ஆனாலும் ஃபைட்லாம் பண்றாரு. ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? ஓகே நன்றி. சூர்யா அண்ணனாலே அந்த படம் வந்து அந்த படத்துக்கு அவர் ஒரு ஸ்ட்ரென்த் தான். எஸ்ஜே சூர்யானா அதுக்கு என்ன ஒரு மீனிங்னா ஸ்ட்ரென்த்து. அந்த படத்துக்கு அவர் தான் ஸ்ட்ரென்த்து. அந்த மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி என்ன பண்ணியிருக்காரு. அவருமே ஆக்டிங்ல வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் ஓவராலா படம் ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டன்ட்ஸு ஃபைட் சீன்லாம் மரண மாசா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாட்டோட வீடியோலாம் கொரியோகிராஃபிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சங்கர் சார் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவார். வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அதுவுமே கமல் சாரை வச்சுன்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா விக்ரம் நல்லா போச்சு. அதை விட பயங்கரமாக வரணும்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க.
இந்தியன் 2 ஃபுல் டீமுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓகே நன்றி நான் எனக்கு தொண்டை தள்ள வச்சு போயிடுச்சு. சாரிங்க, குட் பை, டேக் கேர். எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து வேற எதுலையும் பார்க்காதீங்க, சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு தியேட்டர்ல தான் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?